ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. ஆறாவது வார்த்தை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஆறாவது வார்த்தை. முடிந்தது. இரண்டாம் பாகம். யோவான் 19:30 இரண்டாவது பாகம் என்று பார்க்கலாம். நேற்றைய தினம் நாம் ஏசப்பா முடித்த காரியங்களை பற்றி பார்த்தோம். நாம் அதற்கு புலி ஸ்டாப் வச்சுமா கமா போட்டு ஆரம்பிக்கிறோமா பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து முடித்தார்ல, நம் பாவ சாபங்களுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? பிசாசினுடைய கிரியைகளை அழித்தார், வேத வசனங்களை நிறைவேற்றினார், அனைத்து காரியங்களும் அவர் முடித்து வைத்தார். நாம் எப்படி இருக்கின்றோம்? யாக்கோபு 1:13-14 பாருங்க. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இப்படி இருக்க நாம் எப்படி முடிந்தது என்று சொல்ல முடியும்? சொல்லுங்க. சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டால் எப்படி முடிந்ததுன்னு சொல்ல முடியும்? ஒபதியா 1:15 பாருங்க. எல்லா ஜாதிகளும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று. இனி செய்தபடியே உமக்கு செய்யப்படும். உன் செய்கைகளின் பலன் எங்கே வரும்? உன் தலையின் மேல் திரும்பும். நாம் நல்லவர் என்று இங்கே யாரும் சொல்ல முடியாதுங்க. எஃபனியா 2:2 பாருங்க. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்றுள்ளது. புலம்பல்ல கூட நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடம் திரும்ப கடுவோம். முடிந்தது என்று நாம் எப்போ சொல்ல முடியும்? அப்போது நீதிமான்களாக இருந்தால் மாத்திரமே சொல்ல முடியும். அவிசுவாசியாக இருந்தால் சொல்ல முடியாது. பிரசங்கி 9:1 தேவனுடைய கைவசமாக இருக்கணும். நீதிமான் எப்படி இருக்கணும்? அவருடைய கைவசமாக இருக்கணும். மத்தேயு 1:19 நீதிமான் பிறரை அவமானப்படுத்த மாட்டான். ஓசியா 14:9 நீதிமான் கர்த்தருடைய வழியில் நடப்பான். ஆதியாகமம் 18:32 நீதிமான்கள் உள்ள பட்டணம் காக்கப்படும். ஹபக்குக் 2:4 நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். இப்போ சொல்லுங்க, யாக்கோபு ஒபதியா சொன்ன மாதிரி நம் பாவத்தை நாமே சுமக்கலாமா? இல்லை ஜெஃபனியா 2:2 புலம்பல் 3:40 சொன்ன மாதிரி நாம் நம்மை பரிசோதித்து நம் வழிகளை மாற்றிக்கொள்ளலாமா? பாருங்கள், இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 கூட பாருங்கள். ஒருவன் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதில் நாமும் ஒருவராக இருக்கணும் இல்லைங்க? அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா? உடல் மண்ணுக்கு உயிர் விண்ணுக்கு சேரும் வரை பரிசுத்தமாக வாழ்ந்து நாமும் முடிந்தது என்று தேவன் தன் பிதாவிடம் சேர்ந்தது போல நாமும் முடிந்தது என்று சொல்லி நம் ஆத்மாவை தேவனிடம் ஒப்பு கொடுப்போம். நம்மை நாம் ஆயுதப்படுத்திக் கொள்வோம் இந்த நிமிடமே. வாருங்கள். ஆமேன்.